வறுமைன்னா என்ன? இப்போ வறுமையுடைய விஷயம்னா என்ன? எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல. நம்ம ஏன் இங்கே சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, நான் ஏழையாக போயிடக்கூடாதுன்னு சம்பாதிக்கிறோம். நம்ம வந்து தேவை வந்துடக்கூடாது, யார்கிட்டையும் போய் கேட்டுறக்கூடாது, என் குடும்பம் வந்து யார்கிட்டையும் போய் கையேந்திரக்கூடாது, என் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறது. நம்முடைய பொருளாதார திட்டமிடல் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குது? வறுமையை பயந்து பேஸ் பண்ணியிருக்கு. இஸ்லாம் அதை வேறு ஒரு பார்வையை நோக்கி பார்க்க சொல்லுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போ நமக்கு படைச்சிட்டானோ அப்போ ரூஹு ஊதும் போதே நமக்கு எழுதப்படக்கூடிய விதியில் நம்மளுடைய பொருளாதாரம் சேர்த்தே எழுதப்பட்டிருக்குங்கிறத நம்புகிறோமா நம்பலையா? அதை நம்ம நம்புகிறோம்ல. நம்ம படைக்கப்படும் போதே நம்முடைய ரிஸ்க்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. அது ஒன்று கூடவும் செய்யாது, ஒன்று குறையவும் செய்யாது. அல்லாஹும்ம லா மானிய லிமா அத்தைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத்து மின்கல் ஜத்து. கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. என்னதான் நான் முயற்சி பண்ணாலும் விதித்ததை தவிர எதுவுமே எனக்கு வந்து சேராது. இது முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக ஆகிடுச்சு. ரிஸ்க் அல்லாஹ் எழுதிட்டான், ரிஸ்க் அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். இப்போ முடிவு செய்யப்பட்ட ஒன்றை பற்றி நாம் மேல்மிச்சமாக பயப்படக்கூடாது. என்ன செய்யணும்னு தான் பார்க்கணும். உதாரணமாக சொர்க்கம் நரகம் எப்படி நமக்கு எழுதப்பட்டுருச்சா எழுதப்படலையா? எழுதப்பட்டுருச்சு. சொர்க்கம் எழுதப்பட்டுச்சு, நரகம் நமக்கு எழுதப்பட்டுருச்சு. சரிதானே? சொர்க்கம் நரகம் எழுதப்பட்டதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம இபாதத் செய்யாமல் உட்காரலாமா? இபாதத் செய்யாமல் உட்காரக்கூடாது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு சொர்க்க நரகம் எழுதப்பட்டுருச்சு, நாங்கள் ஏன் அமல் செய்யணும், அமல் செய்யாமல் இருந்துடலாமா அப்படின்னு ஒரு விளக்கத்துக்காக கேட்கும்போது, அப்படி இல்லை, நீங்கள் யஅமலு ஃபஇன்னஹு முயஸ்ஸருன் லிமா ஹுலிக், அவன் எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டானோ அது அவர்களுக்கு எளிதாக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா ரிஸ்க்கு நமக்கு எழுதப்பட்டுருச்சுங்கிறதுக்காக வேண்டி சும்மா உட்காரக்கூடாது, ஓடணும். இதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லுது. அதுக்கு மேலே நமக்கு கஷ்டங்கள் வருதுன்னு சொன்னால் அந்த கஷ்டங்களை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. அது ஒரு சுழற்சி, அந்த சுழற்சி வந்து போயிட்டு தான் இருக்கும். ஒருத்தனுக்கு காசு கூட கிடைக்குதுங்கிறதுனால அவன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாயிட்டாங்கிறதும், அல்லது அந்த காசு கூட நிறைய கிடைச்சிட்டுங்கிறதுனால அவன் இந்த உலகத்தில் எல்லா பாக்கியசாலி ஆகிட்டான்னு நினைக்கிறதும் தவறான சிந்தனை. ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்துடைய கஷ்டங்கள் வருதுங்கிறதுனாலையோ அவன் இந்த உலகத்தில் அவன் அல்லாஹ்விடத்திலேருந்து தாழ்மையாக்கப்பட்டா, அடிமையாக்கப்பட்டா, வெறுப்பாக்கப்பட்டுட்டாங்கிறதும் கிடையாது. பொருளாதாரம் என்பது ஒருவனை மதிக்கக்கூடியதுக்கான அளவுகோலே கிடையாது. இதை முதல்ல நம்ம விளங்கணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம கஷ்டத்தில் இருந்துட்டோன்னா நம்மெல்லாம் கேவலமாகி போயிடுவோமோ, நம்ம சமுதாயம் இப்படி ஆயிருமோ, நம்ம பிள்ளை இப்படி ஆயிருமோ, குடும்பம் இப்படி ஆயிருமோங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறோம். இது எல்லாமே நமக்கு இந்த உலக ரீதியாக மண்டையில் ஏறி கிடக்குது. பொருளாதாரத்துடைய அந்த பாதிப்பை நினச்சி நாம் அதாவது குறைவை நினைத்து வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை. செய்ய வேண்டிய விஷயம் என்னது? அல்லாஹ்விடத்தில் ஃபக்கர்லேருந்து, மஸ்கனாவிலேருந்து, கில்லாவிலேருந்து, தில்லாவிலேருந்துன்னு துவா வருது. யா அல்லாஹ், என்னிடத்து ஏழ்மையை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், பற்றாத்தன்மையிலேருந்து பாதுகாப்பு தேடுறேன், நான் யார்கிட்டையும் போய் யாசகம் கேட்குறதுலேருந்து பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ் மகனினா பி ஹலாலிக் அன் ஹராமிக் பி தாஅத்திக் அம் மாசியத்திக் பி ஃபضலிக் அம்மன் சிவாக். நீ ஹலாலை கொடு, ஹராமிலேருந்து என்னை காப்பாற்று, இபாதத் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடு, பாவம் செய்ய வச்சிடாத, உன்னை தவிர வேறு மக்கள்கிட்ட போய் என்னை கையேந்த வச்சிடாத, வேறு ஆளுடைய சார்பு நிலையோடு என்னை வாழ வச்சிடாத, அதிலிருந்து என்னை தன்னிறைவாக ஆக்குன்னு அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காலையில் எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சுக்கது, அவ்வளோதான். இதுதான் விஷயம். இதில் வரவும் செய்யலாம், வராமையே இருக்கலாம். காசு வரவும் செய்யலாம், வராமையே இருக்கலாம். அதை பற்றி எந்த வகையிலுமே நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. முயற்சிகள் மேற்கொள்கிறோமாங்கிறதான ஒழிய எப்படி வளர்ந்துருக்கிறோம், எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ நகைகள் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குது, அதையெல்லாம் பெரிய அளவுக்கு நாம் உயர்ந்துட்டோம் தாழ்ந்துட்டோங்கிறதுக்கான அளவுகோல் இந்த பொருளாதாரம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் இப்போ தான் நம்ம ஆன்மீகத்தை கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாருக்கு அல்லாஹ் நல்லவர்களுக்கு தான் காசை கொடுப்பான்னு இல்லை, எல்லாத்துக்கும் அல்லாஹ் வாரி வாரி கொடுப்பான். அது நல்லவனுக்கும் கொடுப்பான், கெட்டவனுக்கும் கொடுப்பான். காரணம், பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் வேள்வி இல்லாத ஒன்று. அல்லாஹ்வுடைய பார்வையில்
எந்த மரியாதை இல்லாத யாருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவான். அந்த பொருளாதாரத்தை வைத்து நல்லதை யார் செய்ய வைக்கிறானோ அதை அல்லாஹ் வேல்யூவாக பார்க்குறான். காசு எல்லாத்துக்கும் கொடுப்பான். அந்த காசை வச்சு யார் நல்லது செய்கிறாங்களோ அந்த பொருளாதாரம் தான் சிறந்த பொருளாதாரம். இந்த அளவுகோலில் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு ஏழ்மையை நினச்சி நம்ம ரொம்ப தயங்கி பயந்து போக வேண்டியதில்லை. ஓடுறதை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோமாங்கிறத பார்த்துக்கிட்டு துவா செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான்.